ஸ்டூடெண்ட்ஸ், கண்டினியூட்டி கிளாஸை நம்ம பார்க்குறோம். ஸ்கேசிட்டி டெஃபினிஷன் அது பார்த்திங்கன்னா லேனல் ராபின்ஸ் பற்றாக்குறை இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா லைனல் ராபின்ஸினுடைய பற்றாக்குறை இலக்கணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். லைனல் ராபின்ஸ் பப்ளிஷ்டு a book and essay on the nature and significance of economic science in 1932. லைனல் ராபின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பொருளியலின் அறிவியலின் தன்மையும் அதனுடைய சிறப்பும் பற்றிய ஒரு கட்டுரை என்ற தமது நூலை வந்து 1932 வந்து வெளியிட்டார். அக்கார்டிங் டு ஹிம், எக்கனாமிக்ஸ் இஸ் எ சயின்ஸ் விச் ஸ்டடீஸ் ஹியூமன் பிஹேவியர் ஆஸ் எ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எண்ட்ஸ் அண்ட் ஸ்கேர்ஸ் மீன்ஸ் விச் ஹாவ் ஆல்டர்னேட்டிவ் யூசஸ். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து முக்கியமாக அவரை பொறுத்தவரையில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பொருளியல் என்பது வந்து பார்த்திங்கன்னா விருப்பங்களோடும் அதாவது கிடைப்பெருமையுள்ள மாற்று வழிகள் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படக்கூடிய ஒரு பற்றாக்குறையான சாதனங்களோடும் தொடர்புடைய மனித நடவடிக்கைகளை பற்றி படிக்கும் ஒரு அறிவியலே ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருடைய கருத்தை லைனல் ராபின்ஸ் வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து த மேஜர் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ராபின்ஸ் டெஃபினேஷன் ஆர் ராபின்ஸினுடைய இலக்கணத்தினுடைய முக்கிய சிறப்பியல்புகள் என்னன்னு சொல்லி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எண்ட்ஸ் ரெஃபர்ஸ் டு ஹியூமன் வாண்ட்ஸ். Human beings have a unlimited number of wants. விருப்பங்கள் மனதினுடைய தேவைகளை வந்து குறிக்கின்றன. மனிதர்கள் வந்து எல்லையற்ற தேவைகளை உடையவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மெயினாக விருப்பங்கள் வந்து மனிதனுடைய தேவைகளை குறிக்குது. மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியானவங்க, அவங்களுடைய வாண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டடு நம்பர் ஆஃப் த அல்டிமேட்டட்னு சொல்கிறார். அதாவது மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லையற்ற தேவைகளை உடையவர்னு சொல்கிறார். அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, on the other hand, resources or means that go to satisfy the unlimited human wants are limited or scarce in supply. The scarcity of a commodity is to be considered only in relation to its demand. மனிதர்களுடைய எல்லையற்ற அந்த தேவைகளை வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி செய்யும் பழங்களினுடைய அந்த அளிப்புகள் வந்து குறைவானதாகவே அல்லது வந்து பற்றாக்குறையாகவே உள்ளன அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பொருளினுடைய பற்றாக்குறை, அதாவது ஒரு பொருளுடைய பற்றாக்குறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமோடிட்டியினுடைய பற்றாக்குறை வந்து பார்த்திங்கன்னா என்பது வந்து அதனுடைய தேவையை பொறுத்து அமைகிறதுன்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக டிமாண்ட் பண்ணாங்க அப்படின்னா தேவை இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், அதனுடைய பற்றாக்குறை ஸ்கேர்ஸ் அப்படிங்கிறது ஏற்படும் இல்லைங்களா. ஒரு பொருள் அதிக அளவில் வந்து வாங்க முற்பட்டாங்கன்னா அப்போ அங்கே என்ன ஏற்படும், அந்த பொருள் பற்றாக்குறை டிமாண்ட் ஏற்படும். அதை சொல்கிறாரு. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தா further the scarce means the capable of having alternative uses. Hence an individual grades his wants and satisfies first his most urgent want. Thus economics according to Robbins is a science of choice. என்ன சொல்கிறாருன்னா, தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேலும் வந்து பற்றாக்குறையான வளங்கள் மாற்று வழிகள் வந்து பயன் தரக்கூடியவையாக உள்ளன அப்படின்னு சொல்கிறாரு. எனவே என்ன சொல்கிறோன்னா, ஹவவர் மனிதன் அப்படிங்கிற ஹியூமன் வந்து பார்த்தீங்கன்னா தன் தேவைகளை வந்து பார்த்தீங்கன்னா வரிசைப்படுத்தி முதலில் மிகுந்த அவசர தேவை பூர்த்தி செய்கிறான். எனவே ராபின்ஸ் கூற்றுப்படி பொருளியல் என்பது தேவைகளை தேர்வு செய்யும் அறிவியலாகவும் சொல்கிறாரு. மனிதன் இப்போ வந்து ஒரு ஃபஸ்ட்டு அவனுக்கு என்ன தேவை, ஃபஸ்ட்டு என்ன வாட் ஆர் நீட் ஃபார் எமர்ஜென்சி வாண்ட்ஸ் என்ன அவனுக்கு அவசரமான தேவைகள் என்ன நீடாக இருக்கும் அதை ஃபஸ்ட்டு பூர்த்தி செஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த தேவைகளை பூர்த்தி செய்கிறான் இல்லையா. ஸோ அதனை வந்து ராபின்ஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளியல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தேவைகளை தேர்வு செய்யும் ஒரு அறிவியல் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, இவருடைய கருத்துக்களை வந்து கிரிட்டிசிசம் பார்க்கலாம், திறனாய்வில் பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்க மற்றவங்க. இவர் என்ன கருத்தை சொல்லுகிறாரு அதை பற்றி எனக்கு கிரிட்டிசிசம் பார்க்குறோம். மற்றவர்கள் அது என்ன சொல்கிறாங்க. ராபின்ஸ் டஸ் நாட் மேக் எனி டிஸ்டிங்ஷன் பிட்வீன் கூட்ஸ் கண்டென்சிவ் டு ஹியூமன் வெல்ஃபேர் அண்ட் கூட்ஸ் தட் ஆர் நாட். ராபின்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு வந்து நலன் தரக்கூடிய பொருட்கள் அல்லது நலன் தரா பொருட்கள் என்று வந்து என்ன பண்ணல, அவர் வந்து அந்த பிரிக்கலை, டிஸ்டிங்ஷன் பண்ணல, பிட்வீன் பண்ணலன்னு வச்சிங்களேன். ஸோ அது சொல்கிறாங்க. இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைஸ் அண்டு ஆல்கஹாலிக் ட்ரிங்க் ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸ் ஆர் யூஸ்டு பட் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ரைஸ் ப்ரொமோட்ஸ் ஹியூமன் வெல்ஃபேர் while that of alcohol drinks does not. However, Robbins concludes that economic is neutral between ends. என்ன சொல்கிறார் அப்படின்னா, மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரிசி மற்றும் வந்து மதுபானம் ஆகிய ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தியும் பற்றாக்குறையான வளங்களில் வந்து பயன்படுத்தப்படுகின்றன. அரிசியை வந்து உற்பத்தி செய்வதால் மனித நலன் மேம்படுகிறது. இப்போ அரிசிங்கிறது மனிதனுக்கு நீட் ஃபார் எசென்ஷியல் ஃபுட் இல்லையா, அடிப்படையான ஒரு உணவு. ஸோ அது அவனுடைய வெல்ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணுறது, மனிதனுடைய
வெல்ஃபேர் வந்து நலனை வந்து மேம்படுத்துன்னு சொல்கிறோம். ஆனால் மதுபான உற்பத்தி மனிதனுடைய நலனை மேம்படுத்தாது. அது வந்து பார்த்தோன்னா அது வந்து நம்ம யூஸ் பண்ணாலும் அது வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி அதன் மூலமாக நம்ம கிரெடிட் கிடைக்கிறனாலும் இருந்தாலும் அது வந்து மனித வெல்ஃபேர் இது பண்ணுது அப்படின்னா இல்லை, நாட் ப்ரொமோட் வெல்ஃபேர் ஹியூமன் பீயிங். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா முடிவை சமமாக பொருளியல் கருதுகிறது என ராபின்ஸ் கூறுகிறார். ஸோ அதை வந்து இது அப்போ வந்து என்ன பண்ணுறாரு, ரெண்டுமே வந்து சமமானதாக அவர் வந்து கருதுறதுனால அரிசியும் இப்போ ஆல்கஹால் இப்போ ஒப்பிடும் போது இதெல்லாம் வந்து எல்லாமே பொருளியெல்லாம் சமமாக இருக்குது, அனைத்துமே விற்பனை செய்யக்கூடிய பொருள் அனைத்துமே சமமாக இருக்கிறதாக அவர் கருதுனால இது வந்து ஒரு சரியான கருத்தை அவர் சொல்லுன்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எக்கனாமிக்ஸ் டீல்ஸ் நாட் ஒன்லி வித் த மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அசெப்ட்ஸ் of resource allocation and determination of the price of the commodity, but also with the macroeconomic aspects like how national income is generated. But Robbins reduced economics merely to theory of resource allocation. பொருளியல் என்பது வந்து பார்த்தீங்கன்னா நுண்ணியல் பொருளியல் கருத்துக்களான வளங்களை வந்து பங்கிடுதல், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பண்டங்களினுடைய விலை தீர்மானம் வந்து ஆகியவற்றை மட்டுமே கூறுவதல்ல. பங்கிடுதல் பண்டங்களுடைய விலை வந்து தீர்மானிக்கிறது மட்டுமல்ல, அது வந்து பேரியல் பொருளாதார நிகழ்வுகளான மேக்ரோ எக்கனாமிக்ஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, பேரியல் பொருளாதார நிகழ்வான தேசிய வருவாய், அதாவது நேஷனல் இன்கம் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது என்பதையும் உள்ளடக்கியது தான் ஒரு பொருளியல் சொல்கிறாங்க. ஆனால் ராபின்ஸ் வந்து பொருளியலை வந்து வளங்களை ஒதுக்கீடு செய்யும் ஒரு இயலாகவே மட்டுமே சுருக்கி கூறிவிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி அவர் மேலே அவருடைய கருத்துக்கு ஒரு கிரிட்டிசிசம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், லாஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ராபின்ஸ் டெஃபினேஷன் டஸ் நாட் கவர் த தியரி ஆஃப் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். ராபின்ஸோடைய இலக்கணமானது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக பொருளாதார வளர்ச்சி மற்றும் வந்து அந்த முன்னேற்ற சார்ந்த கோட்பாடுகளை உள்ளடக்கவில்லைன்னு சொல்கிறாங்க. மெயினாக அது வந்து அதை உள்ளடக்காத இல்லை அப்படி முழுக்க பொருளாதார வளர்ச்சி கோட்பாடுகள் உள்ளடக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் ஆஃப் டெஃபினேஷன் சாமுவேல்சன், வளர்ச்சி இலக்கணம், சாமுவேல்சனுடைய வளர்ச்சி இலக்கணம் பார்க்குறோம். பால் சாமுவேல்சன் டெஃபினிட்ஸ் economics as the study of how men and societies choose with or without the use of money to employ scarce productive resource which would have alternative uses to produce various commodities over time and distribute them for consumption now and in the future among various people and groups of society. மெயினாக வந்து பால் அந்தோனி சாமுவேல்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் அப்படிங்கக்கூடிய ஒரு புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் அப்படிங்கக்கூடிய சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா சாமுவேல்சன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புக்கு கூட வெளியிட்டிருக்கிறாரு. இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா 1948 வெளியிட்டிருக்கிறாரு. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி இந்த தகவல் வந்து நமக்கு நம்ம இதோட இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுக்கல, 1948 ஒரு புக் வெளியிட்டார். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மனிதனும் சமுதாயம் பணத்தை பயன்படுத்தியோ அல்லது வந்து பயன்படுத்தாமலேயோ மாற்று வழியில் பயன்படக்கூடிய பற்றாக்குறையான வளங்களை வந்து பல்வேறு பண்டங்களை உற்பத்தி செய்து அவற்றை தற்காலத்திலும் எதிர்காலத்திலும் வந்து மக்களுக்கிடையேயும் சமுதாய குழுக்களிடையே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நுகர்விற்காக அதை வந்து எவ்வாறு பகிர்ந்தளிப்பது என்பதை தெரிவு செய்யும் இயலாகும் என அவர் வந்து தன்னுடைய வரையறையை வந்து என்ன பண்ணியிருக்காரு சொல்லியிருக்காரு, சாமுவேல்சன் வந்து சொல்லியிருக்காரு. இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா த மேஜர் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் திஸ் டெஃபினேஷன் ஆர் த ஃபாலோஸ். வளர்ச்சி இலக்கத்தில் முக்கிய கருத்துக்களை பற்றி நாம் பார்க்குறோம். லைக் ராபின் சாமுவேல்சன் ஸ்டேட்ஸ் தட் த மீன்ஸ் ஆர் த scarce in relation to unlimited ends and that such means could be put to alternative uses. அதாவது எல்லையற்ற இலக்குகளோட தொடர்புடைய சாதனங்கள் பற்றாக்குறையானவை, அவை மாற்று பயனுடையவை என ராபின்ஸை போன்று பால் சாமுவேல்சனும் கூறுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை போன்று இவர் சொல்கிறாருன்னு. சாமுவேல்சன் மேக்ஸ் his definition dynamic by including the element of time in it. Therefore his definition covers the theory of economic growth. சாமுவேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய இலக்கணத்தில் வந்து காலத்தையும் சேர்த்து இயக்க தன்முடையதாக என்ன பண்ணுறாருன்னா உருவாக்கியுள்ளார். ஸோ எனவே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இலக்கணம் பொருளாதார வளர்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா உள்ளடக்கியதாக இன்க்ளூடிங் பண்ணதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட், சாமுவேல்சன் டெஃபினேஷன் இஸ் அப்ளிகேபிள் ஆல்சோ இன் எ பார்ட்டர் எக்கனாமி வேர் மணி இஸ் நாட் யூஸ்டு.
சாமுவேல்சனுடைய இலக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா பணம் பயன்படுத்தாத பண்டமாற்று பொருளாதாரத்திற்கு பொருந்தக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. பழைய காலத்தில் இருந்துச்சுன்னா பார்ட்டர் சிஸ்டம், ஸோ அதுக்கு வந்து இது வந்து அப்ளிகபிளாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. பணம் சார்ந்த விஷயத்தை வந்து பார்த்தோன்னா பயன்படுத்தாத பண்டமாற்றத்துக்கு வந்து பொருந்தக்கூடியதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. த நெக்ஸ்ட்டு இஸ் டெஃபினேஷன் கவர்ஸ் வேரியஸ் அசெப்ட்ஸ் லைக் ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கன்சம்ஷன். சாமுவேல்சன் வந்து பார்த்தீங்கன்னா பொருளியலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமூக அறிவியலாக கருதினார். ஆனால் ராபின்ஸ் பொருளியல் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக சாமுவேல்சன் வந்து பார்த்திங்கன்னா இலக்கணம், உற்பத்தி, பகிர்வு, நுகர்வு போன்ற பல கருத்துக்களை வந்து பார்த்திங்கன்னா உள்ளடக்கி உள்ளது. ஸோ இந்த சாமுவேல்சனோட இதில் இஸ் டெஃபினேஷன் கவர்ஸ் வேரியஸ் அசெப்ட்ஸ் லைக் ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கன்சம்ஷன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சாமுவேல்சன் ட்ரீட்ஸ் எக்கனாமிக்ஸ் ஆஸ் ஏ சோசியல் சயின்ஸு. சாமுவேல்சன் வந்து பார்த்தீங்கன்னா பொருளியலை ஒரு சமூக அறிவியலாக அவர் வந்து கருதினார். வேரஸ் ராபின்ஸ் ரிகார்ட்ஸ் இட் ஆஸ் ஏ சயின்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் பிஹேவியர். ஆனால் ராபின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொருளியலை தனி மனிதனினுடைய நடத்தை பற்றி அறிவியலாக கருதினார். தென் all the definitions discussed above the growth definition stated by Samuelson appears to be most satisfactory. இதில் மேற்கான வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக அனைத்து இலக்கணங்களையுமே யாருடைய டெஃபினேஷன் அந்த வரையறையை வந்து பார்த்தீங்கன்னா அதிக திருப்திகரமாக கருதப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமுவேல்சனுடைய வளர்ச்சி இலக்கணமே வந்து அதிக ஒரு திருப்திகரமாக கருதப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ அது சொல்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னு சொல்லி பார்க்குறோம். பொருளியலினுடைய எல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ். த ஸ்கோப் ஆஃப் சப்ஜெக்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் ரெஃபர்ஸ் டு அண்ட் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். It throws light on the whether it is an art or a science, and if science, whether it is a positive science or a normative science. மெயினாக பொருளியல் அப்படி எல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்பது பொருளியல் பாடப்பொருளாகும். பொருளியல் வந்து ஒரு கலையா அல்லது ஒரு அறிவியலா மற்றும் அறிவியலாக இருப்பின் அது வந்து இயல்புறையிலா அல்லது வந்து நெறிவுரையிலா, அதான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இயல்புறையிலா அல்லது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நெறிவுரையிலா என்பது வந்து இங்கே தெளிவுபடுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் இட்ஸ் சப்ஜெக்ட் மேட்டர். பொருளியலினுடைய பாடப்பொருள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ வான்ஸ் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? விருப்பங்கள். எஃபோர்ட்ஸ் அப்படின்னா முயற்சிகள். ப்ரொடக்ஷன்னா உற்பத்தி. டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்சேஞ்சு, இங்கே வந்து பார்த்திங்கன்னா பகிர்வு மற்றும் பரிமாற்றம். கன்சம்ஷன் நுகர்வு அப்படின்னு சொல்லி அந்த சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸ் ஃபோக்கஸ் ஆன் த பிஹேவியர் அண்ட் இன்ட்ராக்ஷன் அமாங் எக்கனாமிக் ஏஜென்ட்ஸ், இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் குரூப்ஸ் பிலாங் டு அன் எக்கனாமிக் சிஸ்டம். இப்போ பொருளியல் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் வந்து உள்ள அமைப்புகள் வந்து தனி மனிதர்கள் மற்றும் குழுக்களினுடைய நடத்தைகள் மற்றும் அதாவது அவற்றுக்கு இடையேயான தொடர்புகளினுடைய கவனம் செலுத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் டீல்ஸ் வித் த ஆக்டிவ்ஸ் சச் ஆஸ் த கன்சம்ஷன் and the production of goods and service and the distribution of income among the factors of production. மெயினாக இது வந்து பண்டங்கள் மற்றும் வந்து பணிகளினுடைய நுகர்வு, உற்பத்தி மற்றும் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி காரணிகளுக்கான வருமான பகிர்வு ஆகியவை ஆராய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளியல் அப்படிங்கிறது ஆராயக்கூடியதாக இருக்குங்க. த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த ரேஷனல் ஹியூமன் பீயிங்ஸ் இன் த ஆர்டினரி பிஸ்னஸ் ஆஃப் லைஃப் அண்டர் த எக்ஸிஸ்டிங் சோசியல், லீகல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட் ஆர் த இன்க்ளூடிங் இன் த science of economics, the abnormal persons and the socially unacceptable and unethical activities are excluded. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய சமுதாய சட்ட மற்றும் நிறுவன அமைப்புகளினுடைய அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா பகுத்தறிவுள்ள இந்த மனிதர்களுடைய நடவடிக்கைகள் வந்து பொருளாதாரம் உள்ளடக்கி உள்ளது அப்படி சொல்கிறாங்க. பொருளாதார அறிவியலில் வந்து பார்த்திங்கன்னா சமுதாயத்தால் வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்படாதவைகள் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா நெறிமுறை இல்லாத நடவடிக்கைகள் சேர்க்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லப்படுகிறது. நெக்ஸ்ட் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஸ்டடீஸ் த வேஸ் இன் விச் பீப்புள் யூஸ் த அவைலபிள் ரிசோர்ஸ் டு சாட்டிஸ்ஃபை தேர் மல்டிப்ளிசிட்டி ஆஃப் வான்ஸ். ஸ்கார்சிட்டி இஸ் a problem indicating the gap between what people want and what they are able to get. This scarcity can be eliminated either by limiting the human wants or by the increasing the supply of the goods that satisfy the human wants. The method of getting more is resorted
டு ரேதர் தேன் த மெத்தட் ஆஃப் வார்னிங் லெஸ்ன்னு சொல்கிறாங்க. பொருளியல் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி மனிதனுடைய பன்முக விருப்பங்களை வந்து பார்த்திங்கன்னா மல்டிப்ளிசிட்டி ஆஃப் வான்ஸ் பூர்த்தி செய்யும் ஒன்றே வழிகளை பற்றி ஆராய்கிறதுன்னு சொல்கிறாங்க. பற்றாக்குறை என்பது வந்து பார்த்திங்கன்னா மக்களினுடைய விருப்பத்திற்கும் அதற்கு தேவையான வளங்களுக்கு இடையே உள்ள ஒரு இடைவெளியாகும்னு சொல்கிறாங்க. மனிதனுடைய விருப்பங்களை வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா குறைத்து கொள்வதன் மூலமாகவே அல்லது மனித விருப்பங்களை நிறைவு செய்யும் பண்டங்களின் அளிப்பை அதிகரிப்பதன் மூலமாக என்ன பண்ண முடியும், பற்றாக்குறையை சரி செய்ய முடியும். முடியவே முடியாது. அப்படி பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், பற்றாக்குறை சரி செய்யப்படும்னு சொல்கிறாங்க. விருப்பத்தை குறைத்துக் கொள்வதை விட என்ன பண்ணலாங்கன்னா பண்டங்களினுடைய அளிப்பை வந்து என்ன பண்ணலாம், அதிகப்படுத்துவதே சிறந்தது என வந்து சில பொருளியல் அறிஞர்கள் வந்து கருதுகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. விருப்பத்தை குறைக்கிறதோட நீங்கள் உற்பத்தியை அளிப்பை வந்து அதிகப்படுத்துங்க, பண்டங்களுடைய அளிப்பை அப்படின்னு சொல்லி இந்த பாயிண்டில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் இஸ் concerned with the activities of human being only. Human beings are related to one another and the actions of the one member affect those of the other members in the society. Hence, economics is called a human science or social science. இப்போ பொருளியல் வந்து பார்த்தீங்கன்னா மனித நடவடிக்கைகளோடு தொடர்புடையது. மனிதனுடைய ஒருவருக்கொருவர் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்புடையவர்கள் மற்றும் ஒருவரின் செயல் சமுதாயத்தில் வந்து உள்ள மற்றவர்களுக்கு என்ன பண்ணுறோம், பாதிக்கும். ஆகவே பொருளியல் வந்து பார்த்தீங்கன்னா மனித அறிவியல் அல்லது சமூக அறிவியல் என்று வந்து பார்த்தீங்கன்னா அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. The next பார்த்தீங்கன்னா the activities of rational and normal human beings are the subject matter of economics சொல்கிறாங்க. பகுத்தறிவுள்ள ரேஷனல் பகுத்தறிவுள்ள அல்லது சாதாரண மனிதனுடைய நடவடிக்கைகளே பொருளினுடைய பாடப்பொருளாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. The next all human activities related to wealth constitute the subject matter of economics. Thus human activities not related to wealth, non-economic activities are not treated in economics. For example, playing cricket for the pleasure, mother child care. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா செல்வம் சார்ந்த அனைத்து நடவடிக்கைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா பொருளினுடைய பாடப்பொருளாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனவே வந்து பார்த்திங்கன்னா செல்வம் சாராத மனித நடவடிக்கைகள், அதாவது பொருளாதாரம் சாராத நடவடிக்கைன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமாக பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக மட்டைப்பந்து வந்து விளையாடுதல் வந்து பார்த்தீங்கன்னா தாயினுடைய குழந்தை வந்து பராமரிப்பு போன்றவை பொருளியல் பாடப்பொருளாக கருதப்படுவதில்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ தாய் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையை வந்து பராமரிப்பு பண்ணுறது, மகிழ்ச்சிக்காக கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னா அதெல்லாம் இப்போ அதில் வரதல்னு சொல்கிறாங்க. இட் இஸ் customary to clarify whether economics is an art or a science, and if it is a science to observe its specific features. பொருளியல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலையா அல்லது ஒரு அறிவியலா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். அது அறிவியல் எனில் அதனுடைய குறிப்பிடத்தக்க இயல்புகளை தெளிவாக கூற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, தேங்க்யூ.